வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூரிலேயே அமைந்திருக்கக்கூடிய பெரிய கோயில் என்றழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்கலாம். ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தியால அவருக்கு ஆத்மார்த்தமா ஒரு பெரிய கோயிலை கட்டணும்னு விரும்பினார். அந்த கோயில் பிரம்மாண்டமா இதுவரைக்கும் யாரும் கட்டாத அளவுக்கு கட்ட வேணும்னு நினைச்சார். அப்படி கட்டப்பட்ட கோயில்தான் இது. இந்த உலகமே வியக்கும் உன்னதமான கோயில். இந்த கோயிலை கட்ட வெளிமாவட்ட வெளி மாநிலங்களில்தான் கற்கள் அனைத்துமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கற்களை செதுக்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரத்துக்கு 25 வருஷம் ஆச்சாம். செதுக்கிய கற்களை எடுத்து செட் பண்றதுக்கு 9 வருஷம் ஆச்சாம். ஆக மொத்தம் 34 வருஷம் ஆச்சாம். கோபுரம் மட்டுமே தரத்தளத்திலிருந்து 216 அடி உயரம். அதோட உச்சியில உள்ள வட்ட வடிவ பிரம்மாந்திரக்கல் 80 டன் எடை இருக்கு. இது ஒரே கல்லினால் ஆனது. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற சாரப்பள்ளம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் மணலை கொட்டி அந்த ஒரு கல்லை மட்டும் மேலே கொண்டு போனாங்களாம். இந்த கோபுரம் மேலே உள்ள கலசத்தோட நிழல் கீழே விழாத மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட கட்டிடக்கலை வல்லுநர்கள் இதை பார்த்து அப்படியே வியந்து போயிடுறாங்களாம். அப்பேற்பட்ட புனிதமான இந்த கோவில் இலங்கையில போய் இவர் ராஜராஜ சோழன் பார்க்கும்போது அங்க பெரிய பெரிய புத்தர் சிலைகள் எல்லாம் அங்க இருக்குது. எதுவுமே அங்க பெருசு பெருசா இருக்கிறத பார்த்துத்தான் ஏன் நாம் வணங்கும் கடவுளுக்கு நம்ம இந்த சிறிய உருவத்தை கொடுக்கணும், அதையும் மிகப்பெரிய உருவமாக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துடன் கட்டப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். பொதுவா பாத்தீங்கன்னா கோயிலோட பேரே அந்தந்த சுவாமிகளோட பேரால தான் கோவில் பிரசித்தமாகும். ஆனா பெரிய கோயில் அப்படிங்கிற அடமொழியை பெற்றது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மட்டும்தான். இந்த லிங்கம் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒரு மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இவர் உடுத்துற வேஷ்டியோட நீளமே 35 மீட்டராம். பக்தர்கள் வஸ்திரம் சாத்தணும்னு நினைச்சாங்கன்னா முதல்லயே ஆர்டர் கொடுக்கணும். அபிஷேகம் செய்ய லிங்கத்தோட 2 புறமும் படிக்கட்டுகளோட கூடிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. 9 அடி உயரமுடைய அம்மன் பெரிய நாயகி நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்த தல விநாயகர் கன்னி விநாயகர் ஆவார். மூலவர் பிரகதீஸ்வரர் ராஜராஜ சோழன் தன் காலத்துல ராஜராஜேஸ்வரமுடையார் என்ற திருநாமத்துல வணங்கி இருக்கிறான். உலகத்திலேயே இங்குதான் சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய தனி சன்னதி இருக்கு. இங்கு நவகிரக சன்னதி கிடையாது. சிவனே நவகிரக நாயகனாக விளங்குறதுனால நவகிரகங்களும் பதில் நவலிங்கங்களா இங்க இருக்கிறாங்க. தோஷ பரிகாரங்கள் இந்த லிங்கங்களுக்கு செய்யப்படுது. கோபுரம் பிரமிட் அமைப்புல இருக்கிறதுனாலையும் ராஜராஜன் ஆத்மார்த்தமா கட்டிய கோயில்ங்கிறதுனாலும் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மூலஸ்தானத்துல சந்திரகாந்தக்கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் உஷ்ணமாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. மிகப்பெரிய லிங்கமாக இருந்தாலும் இங்கு பீடம் கிடையாது. முதலில் உள்ள மராட்டிய நுழைவு வாயில் கோபுரம் 1803 கட்டப்பட்டிருக்கு. இதை அடுத்து கேரளாந்தகன் நுழைவு வாயில் கோபுரத்துல 5 நிலை 7 கலசம் இருக்கு. மூன்றாவதா உள்ள ராஜராஜன் நுழைவு வாயில் கோபுரத்தோட 3 நிலையும் 5 கலசங்களும் இருக்கு. இது கிபி 988 கட்டப்பட்டது. கருவூர் சித்தர் சன்னதி பின்புறம் உள்ள மரத்துல மரவள்ளியை தரிசிச்சா நினைச்சது நிறைவேறும்ங்கிறது நம்பிக்கை. ராஜராஜ சோழன் வானவன் மாதேவியின் மகன் ராஜேந்திர சோழன் இவன் தன் தந்தை கட்டிய பெரிய கோயிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு கோயிலை கட்டி இருக்கிறார். ராஜராஜனும் மற்றவர்களும் இந்த கோயிலுக்கு 183 கிலோ தங்க பாத்திரங்கள், 22 கிலோ தங்க வைர நகைகள், 222 கிலோ வெள்ளி பாத்திரங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் நைவேத்தியத்திற்காக 40 கிராமங்களும் 10,000 பசுக்களும் தந்திருக்காங்களாம். 16.5 அடி 165 அடி உயரமும் 75 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய துவார பாலகர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த கோயில்ல கோபுர கலசம் 340 கிலோ எடையுள்ள செம்பு தகடால ஆனது. இதற்கு
125 கிலோ தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலை கட்டுறதுக்கு 1,50,000 லட்சம் டன் எடையுள்ள கற்கள் தேவைப்பட்டுதான். இதெல்லாம் திருச்சி அருகே உள்ள மம்மலையிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள்ல பட்டியல்ல இந்த கோயிலும் இடம்பெற்றிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்குள்ள வராகி அம்மன் சன்னதியில பிரார்த்தனைக்காக பெருமளவுல கூடுவாங்க. இங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொண்டா திருமண வளம் உடனே கூடும். வழக்கு, விவாதங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து இந்த தலத்து அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டா பிரச்சனை தீருது. மூலவரான பெருவுடையாரை வழிபட்டா மனத்துயரம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. பால், தயிர், பஞ்சாமிர்தம், அரிசி மாவு, தேன், இளநீர், சந்தனம், விபூதி, மாப்பொடி, மஞ்சப்பொடி இதால அபிஷேகம் சுவாமிக்கு செய்கிறாங்க. அன்னதானம் படைக்கிறாங்க. ஆடை கொடுக்குறாங்க. நெய்வேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்க. திருப்பணிக்கு பொருளுதவியாகவும் பக்த கோடிகள் இங்கே கொடுக்குறாங்க. இந்த கோவில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பிரம்மோற்சவம், 18 நாள் திருவிழா, சதய நட்சத்திரம், கொடியேற்றுதல், சித்திரை நட்சத்திரம், தீர்த்தவாரி இதெல்லாம் இங்க நடக்கும். ராஜராஜன் பிறந்த நாள் விழா இங்க சதய நட்சத்திர அன்னைக்கு சுவாமிக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெறும். அன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தொடர்ந்து பூஜை, அபிஷேகம் நடந்த வண்ணமே இருக்கும். அன்னைக்கு இரவு சுவாமி புறப்பாடு நடைபெறும். ஐப்பசி அன்னாபிஷேகம் இங்க சிறப்பா நடைபெறும். திருவாதிரை, ஆடிப்பூரம், கார்த்திகை ஆகிய நாட்கள்ல இந்த தலத்துல விசேஷமாக இருக்கும். தீபாவளி, பொங்கல், தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயில்ல சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும். இங்க மூலவர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார்னு அழைக்கப்படுறார். அம்மா பெரிய நாயகி வராகி அம்மன். இங்க தலவிருட்சமா வன்னிமரம் இருக்கு. தீர்த்தம் சிவகங்கை, ஊர் தஞ்சாவூர். இத பாடி இருக்கிறது கருவூராரு திரவிசைப்பால இங்க பாடி இருக்கிறார். கோபுரத்தோட உச்சி நிழல் தரையில விழாத வரையில கட்டப்பட்டுள்ளது இங்க அதிசயம். சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய சன்னதி இருக்கிறதும் இந்த மட்டுமே. இந்த கோயில் சோழர்களால கட்டப்பட்ட கோவில். இங்க இவ்வளவு இருந்தாலும் இதோட தலப்பெருமை அப்படின்னும் இன்னும் நிறைய இருக்கு இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்கு. கருவூரார் அப்படிங்கிறவர் சித்தர். இவர் அறிவுரைப்படித்தான் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியதா வரலாறு. கோயில் கட்டுறதுக்கு முன்பே கருவூரார் இங்க ரொம்ப காலமா தியானத்துல இருந்திருக்கார். கோயில் கட்டும்போது முதல்ல சுவாமியின் மேல் பானம் சரியாக பொருந்தலையாம். கருவூரார் மிகவும் வருந்தி ஈசனை நினைச்சு உருகி 11 திருவிசைப்பாக்களை பாடியதுனால தான் பானம் பொருந்தியதா தகவல் இருக்கு. நாவினால் உமிழ்ந்த என்ற திருவிசைப்பா புகழ் பெற்றது. கருவூராருக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. அதே போல இங்க வராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். காசியில தான் வராகி அம்மன் சன்னதி இருக்கு. காசியை தவிர வராகி அம்மன் சன்னதி இங்கேயே இருக்கு. அதுலயும் தனி சன்னதியா இந்த தலத்துல இருக்கு, வீற்றிருக்கிறார். இந்த வராகி அம்மன்றவ அம்பாளின் போர்படை தளபதி. சப்த மாதர்கள்ல வராகியும் ஒருவள். சப்த மாதாக்கள்ல முக்கியமான பிரதானமான அம்மன் இவள் தான். கோர்ட்டு, கேஸு அப்படிங்கிற பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க இவளை வழிபட்டா கண்டிப்பா சிக்கல் தீரும். ராஜராஜனோட சோழனோட வெற்றி தெய்வமா இவளை பாவிச்சு வந்திருக்கிறார். அவர் எதை தொடங்கினாலும் இவளை வணங்கி விட்டுத்தான் அபிஷேகம் செஞ்சு விட்டுத்தான் ஆரம்பிப்பாராம். இப்போ ஆண்டுதோறும் மிக சிறப்பா நடைபெறும் ராஜராஜ சோழன் விழாவை இந்த தலத்துல பூஜை செஞ்சு விட்டுத்தான் தொடங்குறாங்க. உலக அளவுல இந்த கட்டிடக்கலை சிறப்பை வியக்காத வல்லுநர்களே கிடையாது. ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு ஆத்மார்த்தமா கட்டிய அரும்பெரும் ஆலயம் இது. இங்குள்ள மூலவர் பிரம்மாண்டமானவர். 13 அடி உயரம் உடையவர். ஆவுட மட்டுமே 54 அடி சுற்றளவு உடையது. மேல்பானத்தோட சுற்றளவு மட்டும் 23 அடி. இவ்வளவு பெரிய லிங்கம் வேறு எங்குமே கிடையாது. அம்பாலும் 9 அடி உயரம். இங்குள்ள நந்தியை போல வேறு எங்கேயுமே கிடையாது. அத்தனை பிரம்மாண்டமாக இருக்கும். இது 12 அடி உயரம் உடையது.
அகலம் 6 அடி, உட்கார்ந்துள்ள நீளமே 9 அடி. இது திருச்சிக்கரையில் உள்ள பச்சை மலையிலிருந்து கல் எடுத்து வந்து இங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்களாம். இங்குள்ள முருகன் சன்னதி நாயக்கர் காலத்துல தான் கட்டப்பட்டது. 500 வருஷம் பழமையானது. விநாயகர் சன்னதி மகாராஷ்டிர சரபோஜி மன்னர் காலத்துல கட்டப்பட்டது. கோபுரத்தோட அடித்தளத்துல சோழ மன்னரின் மானியங்கள், திருப்பணிகள், தானங்கள் குறித்த செய்திகள் கல்வெட்டுக்களா செதுக்கப்பட்டுள்ளது. புராண காலத்துல தஞ்சகன், தாரகன், தண்டகன் அப்படிங்கிற மன்னர்கள் தங்களை யாராலையும் வெல்ல முடியாதுங்கிற வரத்தை சிவங்கிட்ட பெற்றிருந்தாங்களாம். இதனால தேவலோகம் வரைக்கும் போய் வெற்றி கொடி நாட்டி அதிகாரம் செலுத்தி வந்தாங்களாம். வரம்பு மீறிய இவர்களோட செயல்களை சிவனும் திருமாலும் காளியை அனுப்பி அவங்கள வதம் செஞ்சாங்களாம். இருப்பினும் சிவபக்தர்களாய் இருந்த அவர்களது பெயர் விளங்கும்படியாகத்தான் தஞ்சகனின் பெயரால தஞ்சாவூரும், தாரகனின் பெயரால தாராசுரமும், தண்டகனின் பெயரால தண்டகம்பட்டு என்ற ஊரும் உண்டானதா இங்க தெரிவிக்கப்படுது. தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானமும் தமிழ் பேரரசர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் இந்த கோயில்ல சிறப்பா இருக்கும். கோயிலோட கோபுரம் 216 அடி. தமிழோட உயிர்மை எழுத்துக்களும் 216. சிவலிங்க உயரம் 12 அடி. தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் 12. சிவலிங்க பீடம் 18 அடி. தமிழில் மெய் எழுத்துக்கள் 18. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. இப்படி ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் பற்று மிக்க மாமன்னனா திகழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களும் கல்வெட்டுக்களும் அந்த தஞ்சாவூர் கோயிலிலே அமைந்துள்ளது. இப்பேற்பட்ட தஞ்சை கோவிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் தமிழர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்கிறதும், இப்பேற்பட்ட ஒரு மாவட்டத்துல மாநிலத்துல நம்ம வாழறோம் அப்படிங்கிறதுமே நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். தமிழரென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னதுக்கு ஏற்ப இதையெல்லாம் படிக்கும் பொழுது, இந்த செய்திகள் எல்லாம் சேகரித்து உங்களுக்கு தரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு கர்வ உணர்வு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்பட்டிருக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு தெரிந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.